எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் மலபார் ஸ்பெஷல் முட்டை பத்தல் அதோட ரெசிபி தான் பார்க்க போகிறது. பத்திரி கிடையாது, பத்தல் அப்படி தான் இங்கே சொல்கிறது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 5 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கு. இந்த 5 முட்டை வச்சுட்டு 10 முட்டை பத்தல் நம்மளால் பண்ணி எடுக்க முடியும். ஒரு முட்டை 2ஆக கட் பண்ணி பாதி தான் ஒரு முட்டை பத்தல் நம்ம சேர்க்கிறது. 4 பெரிய சைஸ் வெங்காயம் இதே மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. மிச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம இது சேர்க்கும் போது ஒன்றா சொல்லிகிட்டே சேர்த்துக்கலாம். முதல்ல இதே மாதிரி குழி வார்க்கிற ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏதாவது ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு மீடியம் லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு பொடி நான் இதில் சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கூடி சேர்த்து மறுபடியும் அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர். நான் இப்போ 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் கரம் மசாலா பவுடர் சேர்த்துருக்கு. மசாலா அதிகமாக வேணும் அப்படின்னு நீங்கள் 1 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இதுவும் மீடியம் ஃப்ளேமில் 2-3 நிமிஷம் நல்லா இதே மாதிரி வதக்கிக்கோங்க. நான் இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை கூட இதில் சேர்த்துருக்கு. அந்த டேஸ்ட் எல்லாமே ஒரு டைம் பேலன்ஸ் ஆகிறதுக்கு. இதில் கடுகு எதுவுமே தாளிக்க வேண்டியதில்லை. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டு வதக்கிட்டு தான் மிச்சம் எல்லா மசாலையும் சேர்க்கிறது. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி எல்லையும் சேர்த்து நல்லா வதக்கி உப்பு டேஸ்ட் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மசாலா ரெடியாக இருக்குது. அது இங்கே இருக்கட்டும், ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மைதா மாவில் தான் நான் இது ரெடி பண்ணுறது. 2 கப்பு ஃபுல்லாகவே மைதா மாவு எடுத்துருக்கு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவுக்கு இல்லை பூரிக்கெல்லாம் நம்ம பிசைஞ்சு எடுக்கிற மாதிரி நல்லா கட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பச்சை தண்ணி தான் நம்ம ஊற்றியிருக்கு மாவு பிசைகிறதுக்காக. அதே மாதிரி நான் இப்போ மைதா மாவில் தான் செய்கிறது. எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது உள்ளே இருக்கிற மசாலா டைட்டாக உள்ளே நிற்கிறதுக்கும் டேஸ்ட் அதிகமாக கிடைக்கிறதுக்கும் மைதா மாவு தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை கோதம்பு மாவுலையும் செஞ்சு எடுத்துக்கலாம். நீட்டாக இருக்கிற ஒரு கவுண்டர் டோப்புக்குள்ளே போட்டு நம்ம இது விரிச்சு எடுத்துக்கலாம். இந்த கவுண்டர் டோப்புக்குள்ளே இந்த வெள்ளை கலரில் தெரியறது அழுக்கு ஒன்றும் கிடையாது. அது அதோட ஒரு டிசைன் தான். இது வந்து ஈக்குவலாக நம்ம சப்பாத்தியோட சைஸு கிடையாது, பூரி சைஸுக்கு தான் விரிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை இருந்தால் ரவுண்டாக பாலாக கூட நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது ஒன்றா விரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு முட்டை பத்தல் செய்யறதுக்கு இதே மாதிரி 2 பூரி தேவைப்படுது. இதோட திக்னஸ் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் இருக்கணும். நம்ம பூரிக்கெல்லாம் விரிக்கிறதோட இன்னும் கொஞ்சம் கட்டி கம்மியாக தின்னாக தான் விரிக்கணும். கொஞ்சம் ஒரு பேப்பர் திக்னஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஒரு பூரியோட திக்னஸ்லேருந்து கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம இது விரிச்செடுக்கணும். இதில் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுனால பவுடர் வந்து இந்த மைதா மாவு அதிகமாக ஒட்டி இருந்தால் கை வச்சு தட்டி விட்டுக்கோங்க. எல்லாமே இதே மாதிரி நம்ம விரிச்சு எடுத்துருக்கு. இப்போ இது முட்டை பத்தல் செய்யறதுக்காக ரெடி பண்ணலாம். இந்த மசாலா வந்து 10 நான் ஈக்குவலாக டிவைட் பண்ணி வச்சுருக்கு. நீங்கள் முதல்ல செய்யும்போது இதே மாதிரி எடுத்து வைக்கிறது நல்லாயிருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டான அளவுக்கு இது செஞ்சு எடுக்க முடியும். இல்லை அந்த சிலதில் வந்து மசாலா அதிகமாக இருக்கும், சிலதில் கம்மியாக போயிடும். ஒரு பூரி வச்சு அதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதே மாதிரி மசாலா வச்சு அதுக்கு மேலே ஒரு முட்டையோட பாதி அமர்த்தி வச்சு அதுக்கு மேலே இன்னொரு பூரி வச்சு கவர் பண்ணி விரல் வச்சு ஓரமாக நல்லா அமர்த்தி இதே மாதிரி ஒட்ட விட்டுக்கோங்க. நல்லா ஒட்டணும். எண்ணெய்க்குள்ளே போடும்போது இது வந்து ஓப்பன் ஆகி இவ்வளோ இருக்கிற மசாலா வெளியே வரக்கூடாது. இதே மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் ஒரு பிஸா கட்டர் வச்சுட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பிஸா கட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் கத்தி வச்சுட்டு கட் பண்ணி ஓரமாக வந்துட்டு ஒரு ஃபோர்க் வச்சுட்டு டிசைன் கூட கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கட் பண்ணி எடுத்த அந்த ஒரு பீஸ் வந்து வெளியே எடுத்துக்கோங்க. இது வந்து வேஸ்ட் ஒன்றும் ஆகாது. தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம்
இதில் கொஞ்சம் தண்ணி தொளிச்சு மறுபடியும் பிசைஞ்சு இதே மாதிரி நம்ம விரிச்செடுத்துக்கலாம். இல்லை இருந்தால் இன்னும் கொஞ்சம் கோதுமை மாவும் சேர்த்து பிசைஞ்சு சப்பாத்தி இல்லை பூரி கூடி செஞ்சு எடுத்துக்கலாம். இன்னொன்று காமிச்சு தர்றேன். ஒரு பூரி வச்சிருக்கு, அதுக்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா, அதுக்கு மேலே முட்டையோட பாதி, அதுக்கு மேலே இன்னொரு பூரி வச்சு நல்லா ஓரம் வந்து விரல் வச்சு அமர்த்தி ஒட்ட விட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பிஸா கட்டர் இல்லை கத்தி வச்சுட்டு ஸ்கொயர் ஷேப்பாக மாற்றி டிசைன் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம பொரித்து எடுக்கக்கூடாது. ஒரு 3 இல்லை 4 ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் எண்ணெய்க்குள்ளே போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிச்சம் செஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாமே ஒன்றா செஞ்சு எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம இது வறுத்தெடுக்க போயிடுச்சு அப்படின்னா இது வந்து அந்த மசாலையில் இந்த மாவு கொஞ்சம் நனைஞ்சு எண்ணெய்க்குள்ளே போடும்போது மசாலா வெடித்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால ஒரு 3 4 ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. எடுக்கிறதுக்காக நான் எடுத்துருக்கிற எண்ணெய் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஒன்றா எண்ணெய்க்குள்ளே போட்டு ஒரு சைடு நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு 2 சைடும் இதே மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக எண்ணெய் ஊற்ற வேண்டியதில்லை, இந்த ஒரு அளவுக்கு போதும். பாதி எண்ணெய்க்குள்ளே அமங்கி நின்னால் போதும். மிச்ச பாதியில் நம்ம சூடாக இருக்கிற எண்ணெய் அந்த ஸ்பூனில் மேலே ஊற்றிடுச்சினாலும் அது பொங்கி மேலே வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லா முட்டை பத்தலையும் செஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்துட்டு மீடியம் ஹை சூடில் தான் இருக்கணும், ரொம்ப தீ கம்மி பண்ணி வைக்கக்கூடாது. பூரியெல்லாம் நம்ம வறுத்தெடுக்கிற அதே சூடில் தான் இந்த எண்ணெய் இருக்கணும். இந்த மாவு மட்டும் வெந்தால் போதும், உள்ளே இருக்கிற மசாலா வெந்தது தான் அந்த மாவு வந்து கொஞ்சம் நல்லா பொங்கி கோல்டன் கலர் ஆகும்போதே எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம், நம்ம இதில் சேர்க்கிற மசாலா ரெடி பண்ணும்போது மசாலா வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும். ரொம்ப அதுக்குள்ளே தக்காளி எதுவும் போடக்கூடாது. தக்காளியெல்லாம் போட்டுச்சுன்னா மசாலா வந்து கொஞ்சம் நனைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாவில் ஒட்டி மாவும் கொஞ்சம் நனைஞ்சிடும். அப்போ வந்து எண்ணெய்க்குள்ளே போடும்போது மசாலா வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால மசாலா ட்ரையாக பண்ணிக்கோங்க. முன்னாடியே சொல்ல நான் மறந்துட்டேன். அவ்வளோதான், எல்லா முட்டை பத்தலும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற இந்த ஒரு டிஷ் வந்துட்டு இங்கே காமனாக மலபார் சைடில் கண்ணூர் கோழிக்கோடு சைடில் பேக்கரியில் கிடைக்கிற ஒரு ஐட்டம் தான். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. நிறைய மலபார் ரெசிபிஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கு, அது ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.